Hi, this is Karthik Ravichandran from Trinetra Tech Solutions. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டோர் ப்ரொசீஜர் PLSQL ஸ்டோர் ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஹோப் யூஆர் சீயிங் மை ஸ்க்ரீன் ரைஸ். எஸ் ஆர் நோ? ஓகே, நீங்கள் எல்லாம் உங்களோட கேமரா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆஃப் யூர் கேமராஸ். ஓகே, PLSQL ப்ரொசீஜர் அதை என்ன சொல்லுவாங்க, ஸ்டோர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சம்டைம்ஸ் என்னன்னா சிம்பிளா ப்ராக்ன்னு சொல்லுவாங்க. ப்ராக் அப்படின்னா ப்ரொசீஜர் தான் ஷார்ட் அப்படி சொல்லுவாங்க. இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்பின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ப்ரொசீஜர்னு கூட சொல்லுவாங்க, ஸ்டோர் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, ப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்பின்னு சொல்லுவாங்க. எஸ்பின்னா ஸ்டோர் ப்ரொசீஜரை ஷார்ட்டா எஸ்பின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட். இட் இஸ் அ டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்குவயர்மெண்ட்டை நம்ம டெக்னிக்கலா டேட்டாபேஸ் சைட்ல இருந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ரொசீஜர்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இதை கத்துக்கோங்க. ஃபங்க்ஷனல் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, எனக்கு ஒரு விஷயத்த எனக்கு இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்களே, அதுக்கு ஃபங்க்ஷனல் ரிக்குவயர்மெண்ட். அதை நம்ம என்ன பண்றோம், டேட்டா பேஸ்ல இருந்து நம்ம அதை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் லேர்ன் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணணும். இந்த கான்செப்ட்ஸ்ல யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட்டை, அந்த ஃபங்க்ஷனல் ரிக்குவயர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணிடலாம்னா அவங்க கேட்டது மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் ஸ்டோர் ப்ரொசீஜர் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரே டைம்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் இந்த ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணுவோம். மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கேன் பி எக்ஸிக்யூட்டட். ஆக்சுவலி PLSQL உங்களால மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் ப்ரொசீஜர்ல என்ற விஷயம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அதுதான் நாங்க மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்றோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரொசீஜர் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூசர் புதுசா லாகின் பண்றாரு. லாகின் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்றாரு. அப்புறம் அந்த ஒரு அக்கௌண்ட்டோட டீட்டெயிலை ஒரு வியூ பண்றாரு. இப்போ இது ஒரு பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட். இப்போ அக்கௌண்ட் லாகின் பண்ணோம் அப்படின்னா அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு நமக்கு வேணும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணதை வேலிடேட் பண்ணணும் பார்த்தீங்களா? அந்த வேலிடேட் பண்ற ரிக்குவயர்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரொசீஜர் ஒன்று எழுதுவோம். ஸோ இதுக்கு தான் ப்ரொசீஜர் நம்ம கற்றுக்கணுன்றது. டேட்டா பேஸ் சைட்ல இருந்து, அதாவது ஆரக்கிள் டேட்டா பேஸ் சைட்ல இருந்து ஒரு பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட்டை ஒரு ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல ஸ்டோர் ப்ரொசீஜரோட பங்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க என்னன்னா பேராமீட்டர்ஸும் சேர்த்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் இன்ட்ராக்டிவா இந்த டேட்டா பேஸை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். எப்படின்னா இன் பேராமீட்டர், அவுட் பேராமீட்டர், இன் அவுட் பேராமீட்டர் அப்படின்னு ஒரு 3 பேராமீட்டர் டைப்ஸ் இருக்கு. இன் பாத்தீங்கன்னா இன்புட்டு, அவுட்புட்காக நம்ம என்ன யூஸ் பண்ணோம், அவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணோம். ஸோ இன் அவுட்னா ஒரே வேரியபிளை நீங்க இன்புட் டேட்டாவும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், அவுட்புட் டேட்டாவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள்னா என்ன அப்படின்னா நம்ம டெம்பரரியா டேட்டா ஸ்டோர் பண்ற ஒரு மெமரி ஏரியாவுக்கு பேர் தான் வேரியபிள்னு பேரு. ஸோ ஒரு வேரியபிளை நீங்க இன்புட்டா யூஸ் பண்ணி அதே வேரியபிளை நீங்க அவுட்புட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே வேரியபிளை நீங்க இன்புட் அவுட்புட் வேரியபிளா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன் அவுட், இன் அவுட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் அப்படின்றது சும்மா ஒரு வேரியபிள் வி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த வேரியபிளை நான் ஒரு டெம்பரரி டேட்டா ஸ்டோர் பண்றேன், 100 அப்படின்னு ஒரு டேட்டா ஸ்டோர் பண்றேன். இந்த டேட்டா நான் என்னவா கன்சிடர் பண்ண போறேன்னா இன்புட்டா கன்சிடர் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்புட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி அதை இன்புட் பேராமீட்டர் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். நம்ம கொடுத்த இன்புட்க்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டை பாத்தீங்கன்னா
நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதை இன்னொரு ஒரு வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 அப்படின்ற ஒரு டேட்டா நான் கொடுத்தேன்னா 100 அப்படின்ற ஐடியோட கஸ்டமரோட நேம் என்ன, இப்போ அது கார்த்திக் அப்படின்னு ஒரு டேட்டா வருதுன்னா இதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம், அவுட்புட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் தான், இதுவும் வேரியபிள் தான், இதுவும் வேரியபிள் தான். ஆனா அதோட புரிதல் வந்து வேற. இப்போ இங்க வந்து நம்ம அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ இன்புட்டா கன்சிடர் பண்ணிக்கிறோம், இங்க வந்து அந்த வேரியபிள் அவுட்புட்டா கன்சிடர் பண்ணிக்கிறோம் இடத்தை பொறுத்து. ஸோ இப்போ நான் அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எதுக்காக இந்த பேராமீட்டர்ஸ் அப்படின்னா, இந்த மாதிரி டேட்டா வேரியபிள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டேட்டா பேஸை இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக பேராமீட்டர்ஸும் சேர்த்து கத்துக்கிட்டீங்கன்னா இட் பி குட். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பிஎல்எஸ்கியூஎல் சம்பந்தமா உங்களுக்கு எதனா ட்ரைனிங் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ தட் நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் உங்களுக்கு கிளியரா நான் டீச் பண்றேன். எப்பவுமே டிமாண்ட் உண்டு இந்த பிஎல்எஸ்கியூஎல் கான்செப்டுக்கு. ஸோ ஐ எம் கார்த்திக் ரவிச்சந்திரன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பிஎல்எஸ்கியூஎல் டெவலப்மெண்ட் சைடில் இருக்கு. ஸோ ஐ ஹவ் ஒர்க் ஆன் மல்டிபிள் கம்பெனிஸ், மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் சைடில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் யுவர் ரியல் டைம் ப்ராஜெக்ட் ப்ளீஸ் கால் திஸ் நம்பர். இஃப் ஐ எம் நாட் பிக்கிங் யுவர் கால் யூ கேன் டெக்ஸ்ட் மீ. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட சினாரியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ தட் ஐ கேன் கால் அண்ட் கைட் யூ ப்ராப்பர்லி. ஓகே, லெட் மீ கெட் இன் டு திஸ் ஃபீச்சர். இப்போ ஒரு பிஎல்எஸ்கியூஎல் பிளாக் நம்ம எழுதுவோம். ஒரு பிஎல்எஸ்கியூஎல் பிளாக்ல நான் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். செலக்ட் எம்ப்ளாயோட நேம் ஃப்ரம் இந்த பர்டிகுலர் டேபிள் வேர் எம்ப்ளாயோட நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ரெஸ்பெக்டிவ் நம்பர். இப்போ ஒரு செலக்ட் குறிய நம்ம பிஎல்எஸ்கியூஎல் பிளாக்ல எழுதும்போது சர்டைன் விஷயங்கள் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கணும். என்னன்னா இன்டு கிளாஸ் கண்டிப்பா கொடுக்கணும், அதை ஒரு வேரியபிள் போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது 100 அப்படின்ற எம்ப்ளாயோட நேம் ஜென்ரேட் ஆகும். அந்த நேம் வந்து ஃபெச் பண்ணி நம்ம எஃப்ன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். எஃப்ன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்றோம். மறக்காம அதை என்ன பண்ணணும், நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு டேட்டா டைப் நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம்க்கு டேட்டா டைப் என்ன இருக்கோ அந்த டேட்டா டைப்பே லிங்க் பண்ணியாச்சு. இப்போ டேட்டா இதில் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இப்போ இந்த சிம்பிள் பிஎல்எஸ்கியூஎல் பிளாக் நான் வந்து ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். டோட்டல எனக்கு வந்து பிஎல்எஸ்கியூஎல் ப்ரொசீஜர் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு ஒரு மெசேஜ் இங்க எனக்கு ஷோ ஆகுது. அப்போ இந்த பிஎல்எஸ்கியூஎல் பிளாக் எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க 103 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ அவங்களோட டேட்டா இந்த எஃப்ன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகும். இந்த வேரியபிள் ஆக்சுவலி என்ன ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா then what I can do is printing statement நம்ம தெரியும். printing statement என்ன இதுதான் dbms underscore output dot put underscore line of f என்ற வேரியபிள்ல நம்மளுக்கு டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கோம். ஸோ அலெக்சாண்டர் அப்படின்ற டேட்டா வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். கிளியர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அலெக்சாண்டர் அப்படின்ற அப்போ 103 யாருன்னா அலெக்சாண்டர். 104 கொடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த பிளாக்கை நீங்க இப்ப தொடர்ந்து ரன் பண்ணா உங்களுக்கு ப்ரூஸோட ஆன்சர் தான் வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் நம்ம அந்த ப்ரோக்ராம்ல என்ன செட் பண்ணி வச்சிருக்கோம் 104. எந்த நம்பர் நம்ம செட் பண்ணி வைக்கிறோமோ அந்த நம்பருக்கு உண்டான டேட்டா தான் வரும். இப்போ இதை நான் அப்படியே ஒரு ப்ரோக்ராமா நான் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா தென் ஐ கேன் கோ வித் ப்ரொசீஜர் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். சின்டாக்ஸ் இதுதான் ப்ரொசீஜர். ப்ரொசீஜருக்கு நீங்களே ஒரு நேம் செட் பண்ணிக்கலாம். ஆஸ் ஒரு பிஎல்எஸ்கியூஎல் ப்ரோக்ராமை நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஸ்டோர் ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரொசீஜர் கிரியேட்டட்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க வந்து திருப்பி நீங்க ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் செக் இந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, இந்த ஆப்ஜெக்டோட டீட்டெயில் நான் பார்க்கணும் அப்படின்னா வேர் ஆப்ஜெக்ட் நேம் தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம ப்ரொசீஜருக்கு நேம் வச்சோம் SP1. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு பாருங்க, வேலிடா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ஆப்ஜெக்ட்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில் நம்ம பார்க்கணும்னா யூசர் சோர்ஸ்ன்னு ஒரு டேபிள்ல போயிட்டு அங்க வந்து நீங்க நேம்ன்ற காலம்ல நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு
ஷோ ஆகுது. ஸோ நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரொசீஜரோட கோடிங் வந்து சேவ் ஆயிடும். இங்க சேவ் ஆனதுனால தான் நீங்க ஜஸ்ட் எக்ஸிக்யூட் SP1 அப்படின்னு கொடுத்தாலே போதும், அந்த ப்ரோக்ராம் அங்கிருந்து ரன் ஆயிடும். இப்ப நீங்க ப்ரோக்ராம் மறக்க வேண்டியதுதான். இந்த ப்ரோக்ராமோட பேரை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ப்ரொசீஜர்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ரீயூசபிலிட்டி. ஸோ அந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு தேவைப்படும் பட்சத்துல எத்தனை தடவை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிக்யூட் SP1 கொடுக்கும்போது இன்னொன்று நீங்க என்ன செய்யலாம், அதாவது EXEC அப்படின்னு கொடுத்து கூட நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸ்டில் இட் இஸ் ஒர்க்கிங். இன்னொன்னு நீங்க பண்ணலாம், இந்த ப்ரோக்ராமை நீங்க வேற ஒரு PLSQL பிளாக்ல கூட நீங்க கால் பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் ரீயூஸ் பண்றது. ஸோ ஒரு PLSQL பிளாக்குள்ள நான் இந்த ப்ரொசீஜரை 2 டைம்ஸ் நான் ரீயூஸ் பண்றேன், அதை கால் பண்றேன், எனக்கு தேவைன்றதுனால நான் ரீயூஸ் பண்றேன். ஸோ உங்களுக்கு 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது வரும். ஸோ ஒரு பிளாக்குள்ள நீங்க எத்தனை தடவை ரீயூஸ் பண்ணணும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னன்னா ஸ்டோர் ப்ரொசீஜர் அப்படின்றது. இது சிம்பிள், பேசிக்கா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரே ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இது மாதிரி எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், PLSQL பிளாக்ல உங்களோட ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி யூ கேன் ரைட் இட் ஓவர் அண்ட் யூ கேன் ஸ்டோர் தட் பர்டிகுலர் பிளாக் இன் ப்ரொசீஜர். ஸோ எப்போ தேவையோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்க எப்போ ரன் பண்ணாலும் ப்ரூஸ் அப்படின்றவரோட நேம் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பிகாஸ் நம்ம ப்ரோக்ராம்குள்ள சேவ் பண்ணி வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 104 அப்படின்ற எம்ப்ளாயோட நம்பரை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணணும். இந்த இடத்துல தான் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இதை ஏன் நம்ம வந்து இன்னும் வேற ஒரு விஷயத்துல இன்ட்ராக்டிவா ஏன் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கும் போது, இதை வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்காம நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது 104 அப்படின்ற டேட்டா நான் வந்து 106 கொடுப்பேன், இல்லை நான் 107 கொடுப்பேன், இல்லை நான் 120 கொடுப்பேன். அந்த மாதிரி சினாரியோவில் எனக்கு இது வந்து ஒர்க் ஆகக்கூடாது. எல்லா டைம்லயும் ஒரே நேமா டிஸ்பிளே பண்றதுக்கு அந்த மாதிரி இன்ட்ராக்டிவா நம்ம பண்ணோம்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் இல்லையா ப்ரோக்ராம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம போகணும்னா இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் நம்ம கத்துக்கணும். இப்போ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதே ப்ரோக்ராமும் இல்லை வேற ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜர் SP2 அப்படின்ற ஒரு நேம்ல நான் ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்றேன். பிகின் அண்ட் எண்டு. இதே லைனை நான் யூஸ் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, நான் கொடுக்குற இன்புட், அதாவது ரன் பண்ணும்போது ரன் பண்ற டைம் வந்து இதுதான் எக்ஸிக்யூட் பண்ற டைம். எக்ஸிக்யூட் பண்ற டைம்ல நான் ஒரு இன்புட் கொடுத்து செட் பண்ற மாதிரி இந்த ப்ரோக்ராமை நான் டெவலப் பண்ண போறேன். நான் கொடுக்குற இன்புட் பேஸ் பண்ணி இது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், ப்ரொசீஜரோட ஹெட்டர்ல இன்புட் பேராமீட்டர் ஒன்று செட் பண்ணணும். அந்த பேராமீட்டர் வந்து ஒரு வேரியபிளோட நீங்க லிங்க் பண்ணணும். இப்போ வேரியபிளோட பேர் வந்து ஜஸ்ட் எம்ப்ளாயி ஐடின்றதுனால நானே ஒரு நேம் செட் பண்றேன். அது இன்புட்டா ஆக்ட் ஆகும். அதுல நம்பர் நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ இந்த வேரியபிளுக்கு டேட்டா டைப் செட் பண்றீங்க. கூடுதலாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அது இன்புட்டா அவுட்புட்டா இல்லை இன் அவுட்டா அப்படின்றத நீங்க டிஃபைன் பண்றீங்க. இப்போ இந்த ப்ரொசீஜர்ல ரன் டைம்ல கொடுக்குற இன்புட்டை வச்சு இந்த கொரி ஒர்க் ஆகணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல அந்த வேரியபிளை லிங்க் பண்ணிட்டேன். அப்ப ரன் பண்ணும்போது என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அந்த டேட்டா பொறுத்து இது செலக்ட் கொரி டேட்டாவை ஃபெச் பண்ணி கொண்டு வரும். கொண்டு வர வேல்யூ எங்க ஸ்டோர் ஆகுதுன்னா எஃப்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். இதை இன்டர்னலா நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா டிபிஎம்எஸ் அவுட்புட் யூஸ் பண்றோம். பட் டிபிஎம்எஸ் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் சைட்ல இருந்து யூனிட் டெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் டிபிஎம்எஸ் அவுட்புட். அதாவது டிபி இட் இஸ் என்ன சொல்லலாம், இட் இஸ் அன் acknowledgement from DB side. டிபி சைட்ல இருந்து நீங்க அக்னாலஜ்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா dbms_output.put_line அப்படின்ற அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், டேட்டாவை பிரிண்ட் பண்ணலாம். பட் இந்த டேட்டாவை நான் வந்து ஒரு அப்ளிகேஷன்ல ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா, ஸ்கிரீன்ல யார் ஒர்க் பண்றாங்கன்னா ஜாவா பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை .NET பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒர்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி இந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னா, இந்த வேரியபிள்ல வர டேட்டாவை நான் அப்படியே அவங்களுக்கு அவுட்புட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பிகாஸ் நேம் வந்து ஃபெச் பண்ணி எஃப்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகுதுல்ல,
நம்ம எஃப்ன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்றது என்னவா டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா எஃப்ன்ற வேரியபிள அவுட் பேராமீட்டராகவே நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். அதுல என்ன டேட்டா ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரிங்ன்றதுனால நம்ம வேர்கேர் 2 கொடுத்துருங்க. வேர்கேர் 2 இங்க சொல்லும் போது நீங்க சைஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொன்னீங்கன்னா எரர் அடிக்கும். அது சின்டாக்ஸ். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம SP2 இங்க வந்து நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் கிரியேட்டட்னு வந்துச்சு. இப்போ நம்ம SP2 ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கணும்னா வேலிடா இருக்கணும். ஒரு வேலை இன்வேலிடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் ஆகாது. SP2 ஸோ அதோட கோடிங்கும் நம்ம ஸ்டோர் பண்றோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்க வந்து SP1 மாதிரி ரன் பண்ண முடியாது. பிகாஸ் SP1ல எந்த இன்புட்டும் பேஸ் பண்ணி அது ப்ரோக்ராம் ஒர்க் ஆகல. அது ஜஸ்ட் டைரக்டா நீங்க ரன் பண்ணாலே உள்ளே இன்புட் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். வேற இப்போ நீங்க SP2 ட்ரை பண்ணீங்கன்னா இட் will ask you to give இன்புட் கொடுக்காம நீங்க ரன் பண்றீங்க அப்படின்றது. ஸோ ஆர்குமெண்ட் தப்பா இருக்கு. பிகாஸ் SP2ல இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ்ன்றது இதுதான். ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2. ஆர்குமெண்ட் 1 வந்து இன்புட்டா யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர்குமெண்ட் 2 வந்து அவுட்புட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்க ப்ரோக்ராம் எழுதிட்டு ரன் பண்ணும்போது நீங்க இன்புட்டே கொடுக்காம ரன் பண்றீங்க அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் தான் அது. அப்போ நீங்க SP2 ரன் பண்ணும்போது 2 ஆர்குமெண்ட் நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஒன்னு வந்து இன்புட், இன்னொன்னு அவுட்புட். அதாவது EID அப்படின்ற வேரியபிள் நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வர டேட்டாவை எஃப்ல இருந்து வாங்கி நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத மேனுவலா பண்றதும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல டோட்லயே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலான்றதையும் நான் சொல்லித்தரேன். ஸோ டோட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கீமா ப்ரௌசர் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு ஸ்கீமா ப்ரௌசர்னு பேரு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கீமா நேமும் நீங்க ஆப்ஜெக்டோட அந்த டைப்ஸை லிஸ்டா நீங்க பார்ப்பீங்க. இப்போ நம்ம ரன் பண்ண போறது ப்ரொசீஜர் இல்லையா. இப்போ நான் ப்ரொசீஜர்ஸும் சூஸ் பண்ணியாச்சு. அதில் SP1 இதை நான் சூஸ் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து இங்க வந்து நீங்க எக்ஸிக்யூட் கூட கொடுக்கலாம், இல்லைன்னா இங்கேயே ஒரு ஆப்ஷன் இருக்கு வருங்க. ஸோ அதை சூஸ் பண்ணி இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வரும். அதாவது இந்த ஃபீச்சர் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இதை நீங்க கேன்சல் கொடுத்துக்கோங்க. தென் அவுட்புட் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு சென்ட் டு DBMS அவுட்புட், அதாவது உங்களுக்கு DBMS அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல வேல்யூ வந்து சென்ட் பண்ற மாதிரி சொல்லலாம். இன்னொன்று கர்சர் இல்லை ரெஃப் கர்சர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபெட்ச் இன்டு மெமரி இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஆர்குமெண்ட்ஸ் போயிடலாம். இங்க மேல ஆர்குமெண்ட்ஸ்ல EID அப்படின்ற வேரியபிளுக்கு அங்க ஆல்ரெடி ஒரு 145 இது வந்து பழைய டேட்டாவை அதை பிக் பண்ணிச்சு. நான் இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ண விஷயத்துல இருந்து பிக் பண்ணிருச்சு. நம்ம சும்மா ஏதோ ஒரு டேட்டா 138 கொடுப்போம். இன்புட் மட்டும் தான் கொடுக்கணும், ஏன்னா அவுட்புட் கண்டிப்பா நாம கொடுக்க முடியாது, அது கிரேட் அவுட் ஆயிருக்கு. இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் இங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ப்ரொசீஜர் கம்ப்ளீட்னு ஒரு மெசேஜ் வரும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம ப்ரொசீஜர் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எஸ், நம்மளோட அவுட்புட் வேரியபிள்ல நம்மளுக்கு டேட்டா என்னன்னு வந்திருக்கு பாருங்க, ஸ்டீஃபன் அப்படின்னு வந்திருக்கு. இங்க வந்து இன்புட் என்ன கொடுத்துருந்தோம், 138 கொடுத்துருந்தோம். அவுட்புட்ல டேட்டா வந்து இங்க அவுட்புட் ஸ்டீஃபன் வந்துருக்கு. இது வந்து ஜஸ்ட் டோட்டல் நீங்க ஜஸ்ட் இன்புட் கொடுத்து ரன் பண்றது. இதுவே நீங்க மேனுவலா நீங்க இந்த ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். பிகின் எண்டுக்குள்ள நீங்க அந்த ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படின்னா SP2 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுல 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து EID அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட், இன்னொன்னு வந்து Fன்ற ஆர்குமெண்ட். EIDக்கு நான் இன்புட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ 138 அதே வேல்யூ கொடுப்போம். அது ஸ்டீஃபன் டேட்டா வருதான்னு பார்ப்போம். ஸோ 138 நீங்க கொடுத்த உடனே அது டேட்டா உள்ள போகும், இந்த கொரி ஒர்க் ஆகும், டேட்டா ஃபெச்சிங் நடக்கும், எடுத்து போய் செட்ல ஸ்டோர் பண்ணும். இங்க இருந்து நாம என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிள் வழியா அதை வாங்கணும். இதுதான் ரூல். ஸோ நீங்க வந்து இந்த டேட்டாவை எடுத்து ஒரு வேரியபிளை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. அந்த வேரியபிளை நம்ம என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். நேம்ன்றது என்னன்னா ஸ்ட்ரிங்ன்றதுனால ஜஸ்ட் இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ இந்த வேரியபிள் இருந்து இந்த வேரியபிளுக்கு வேல்யூ டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு இல்லையா, அதை டேட்டாபேஸ் சைட்ல இருந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணோம்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நேம்ன்ற வேரியபிள் என்ன டேட்டா வருது அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணி தான் பார்க்க முடியும். இதை நான் ரன் பண்ணிட்டேன். ஸ்டீஃபன் அப்படின்னு வருது. கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்றேன். ஸ்டீஃபன் வருது. ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா
இன்புட் அண்ட் அவுட்புட் பேராமீட்டர் வச்சு நீங்க எப்படி ப்ரோக்ராமை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரியும். இன்புட் கண்டிப்பா வைக்கணுமா, அவுட்புட் கண்டிப்பா வைக்கணுமா அப்படின்னா உங்க ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து பேராமீட்டர்ஸ் வைக்கணுமான்றதை நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ இந்த சினாரியோலயே நம்ம இன்னொரு விஷயமா பார்ப்போம். என்னன்னா, இதையே நான் வந்து ஒரே வேரியபிளே ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு வேரியபிள்ல வந்து இன்புட்டாகவும் இன்னொரு வேரியபிள் அவுட்புட்டாகவும் ஹேண்டில் பண்றத, இதை ஒரே வேரியபிள்ல ஹேண்டில் பண்ற மாதிரி எதுனா ஐடியா இருக்கா அப்படின்னா அதுவும் நம்ம பண்ணலாம். எப்படின்றத சொல்றேன். இப்போ ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. இந்த வேரியபிள்ல நான் 100 அப்படின்ற நம்பரையும் அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் அப்படின்ற நேமையும் நான் ஸ்டோர் பண்ணேன். அப்ப நான் வந்து இந்த வேரியபிளுக்கு என்ன டேட்டா டைப் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா வேர்கேர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேர்கேர் இல்லை வேர்கேர் 2 இது நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னன்னா நம்பரும் அக்செப்ட் பண்ணிக்கும், ஸ்ட்ரிங்கையும் அக்செப்ட் பண்ணிக்கும். அப்ப நான் என்னவா யூஸ் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறேன்னா இதை ஏன் நம்ம வந்து இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் ஒரே வேரியபிள்ல ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு நம்ம திங்க் பண்றோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து டேட் இன்புட்டா இருக்கு, இல்ல ஸ்ட்ரிங் அவுட்புட்டா இருக்கு, இல்ல இந்த மாதிரி எதனா ரிவர்ஸ்ல இருக்கு அப்படின்னும் போது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரே வேரியபிள்ல 2 பேராமீட்டர் டைப்பை லிங்க் பண்ண முடியாது. பிகாஸ் டேட்டா டைப் வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்கு இல்லையா. நம்பர் அதாவது இன்புட் நம்பர் அவுட்புட் நம்பர், இல்ல இன்புட்டும் ஸ்ட்ரிங்கு அவுட்புட்டும் ஸ்ட்ரிங்கு, இல்ல எய்தர் ஆர். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒன்னு நம்பர் ஒன்னு ஸ்ட்ரிங், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேர்கேர்ன்ற டேட்டா யூஸ் பண்ணும்போது 2 டேட்டா டைப்பை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் வேர்கேர் வந்து நம்பரை அக்செப்ட் பண்ணிக்கும், ஸ்ட்ரிங்கை அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லையா. ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஸோ இதே சினாரியோ தான் இங்கேயும் இருக்கு. ஒன்னு நம்பர் இன்னொன்னு ஸ்ட்ரிங்ன்றதுனால இதையே நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ளேயே கொண்டு வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்றது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இன்னொரு ப்ரொசீஜர் எழுதி இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு பார்க்கலாம். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜர் நேம் ஒரே வேரியபிளை யூஸ் பண்ணி அதை இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் வேர்கேர் 2 அப்படின்ற டேட்டாவை வச்சு ஹேண்டில் பண்ண போறேன். இதே கான்செப்ட். இந்த ப்ரொசீஜர் நான் யூஸ் பண்றேன். இதுல இருக்கிற செலக்ட் கொரி இன்புட்டும் எனக்கு V1ல தான் வரும். அதுக்கப்புறம் இந்த டேட்டா ஃபெச் பண்ணியும் எனக்கு V1ல தான் ஸ்டோர் பண்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா வேரியபிள்னாலே டேட்டா வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் வேரியபிள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வேரியபிள் 100ன்னு அசைன் பண்ணுவேன். அசைன் பண்ண வேல்யூ வந்து இந்த கொரியில போய் லிங்க் ஆகிட்டு ரன் ஆகும்போது ஆரக்கிள் என்ன பண்ணுன்னா அந்த 100ன்ற நேம் வந்து எனக்கு வேரியபிள்ல மாத்திரும். ஸோ 100ன்ற நம்பர் வந்து அதை எடுத்துட்டு ஸ்டீவன் அப்படின்ற ஒரு டேட்டாவை அது வந்து என்ன பண்ணிடும்னா மாத்திடும். நம்ம லாஸ்டா நம்ம 38 கொடுத்துருந்தோம், 138 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். லெட் மீ எக்ஸிக்யூட் திஸ் ப்ரொசீஜர். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கம்பைல் பண்ணிப்போம். ஸோ SP3யும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். SP3 டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. அது வந்து வேலிடா இருக்கான்றதை செக் பண்ணிப்போம். எஸ், இட் இஸ் வேலிட். வேலிடா இருந்துச்சுன்னா நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஸ்கீமா ப்ரௌசர் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் சிம்பிளா அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போ ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணணும். SP3 சூஸ் பண்ணி இங்க நீங்க கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் வரும். இதுல வந்து நீங்க இன்புட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் இந்த மாதிரி நீங்க ஆப்ஷனை டிஃபால்ட்டா எப்பவுமே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்புட் கொடுக்கணும் நம்ம. ஏன்னா இன் அவுட் பேராமீட்டரா இது ஒர்க் பண்ணுது இல்லையா. நிச்சயமா நீங்க இன்புட் கொடுத்தே ஆகணும். அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ அந்த வேரியபிள்லயே உங்களுக்கு என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆக போகுது. ஸ்டீஃபன் அப்படின்ற டேட்டா நம்மளுக்கு வருதான்னு செக் பண்ணி. ஸோ வேரியபிள் குறைக்கிறதுனால முக்கியமான பாயிண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். வேரியபிள் குறைக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா மெமரி நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது தான். ஏன்னா ஒரு வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்ணாலே அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்குபை ஆகுது இல்லையா. அதில் நீங்க டேட்டா ஸ்டோர் பண்ண போறீங்க இல்லையா. ஸோ ஏன் இதை வந்து ஒரே வேரியபிளே நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது, டேட்டா வந்து ஹேண்ட்லிங் மெமரி ஹேண்ட்லிங் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம யோசிச்சு ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ இதை மேனுவலா பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள் எதுக்காகனா அவுட்புட்டை ஹேண்டில் பண்றதுக்காகவும் இன்புட்டை ஹேண்டில் பண்றதுக்காகவும். நம்ம ப்ரொசீஜர்ல வந்து பாத்தீங்கன்னா V1 அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர், அந்த V1 அப்படின்ற வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் யூஸ் பண்ண போறது V2. இந்த V2ல என்னன்னா
ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ என்ன வைக்கிறேன்னா அதுல 138 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் பண்றோம். இப்போ V2ல என்ன வேல்யூ இருக்குன்னா 138, V2ல என்ன வேல்யூ இருக்குன்னா 138. ஸோ இந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் ஆகும்போது V2ல இருக்கிற வேல்யூ முதல்ல இன்புட்டா V1க்கு அசைன் ஆகும். அதுக்கப்புறம் V1ல வர டேட்டா இருக்கு பார்த்தீங்களா T1, அது வந்து திருப்பி நம்மளுக்கு V2ல அவுட்புட்டா இங்க அசைன் ஆகும். இப்போ V2ல நம்ம என்ன இருக்குன்னு செக் பண்ணிப்போம். கண்டிப்பா அதுல ஸ்டீஃபன் இருக்கணும். லாஸ்ட்ல வர வேல்யூ பாருங்க ஸ்டீஃபன் இருக்கும். இந்த டேட்டா எல்லாம் என்னன்னா இது வந்து ப்ரீவியஸா நம்ம பண்ண எக்ஸிக்யூட் பண்ண ப்ரோக்ராமோட ரிசல்ட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து வேணா கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க கிளியர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பாத்தீங்கன்னா ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டா வரும். ஸோ இன் அண்ட் அவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்களே வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது வேல்யூ நீங்க அசைன் பண்ணிடணும். அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ இன்புட்டா முதல்ல உள்ள போயிடும். அப்புறம் அந்த வேரியபிள் வந்து அவுட்புட்டா நம்மளுக்கு இந்த வேரியபிள் வருது. ஸோ போகும்போது 138ன்ற ஒரு டேட்டா வந்து இந்த V2ன்ற வேரியபிள் இருந்து V1க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டீவன்ற டேட்டா V1ல இருந்து V2க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த வேரியபிள் என்னவா யூஸ் ஆகுதுன்னா இன்புட்டாகவும் யூஸ் ஆகுது, அவுட்புட்டாகவும் யூஸ் ஆகுது. ஸோ ப்ரொசீஜர் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிங்களா? ப்ரொசீஜர் வேண்டாம் அப்படின்னா நீங்க ட்ராப் ப்ரொசீஜர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ப்ரொசீஜர் ட்ராப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த யூசர் சோர்ஸ், யூசர் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த டிக்ஷனரி டேபிள்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் எதனா ஒரு டீட்டெயில் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா டிக்ஷனரி டேபிள்ஸ் வந்து ஆரக்கிளில் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய டிக்ஷனரி டேபிள்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்தராக நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டிக்ஷனரி டேபிள்ஸ் பற்றியும் நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.